ஓட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம அடுப்பில் இருக்கும்போது நெய் ஊற்றிங்கன்னா நல்லா இருக்காது, அந்த நெய் டேஸ்ட்டு வந்து தெரியாது. நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி நல்லா கிளறிக்கணும். கும்பம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது மிளகு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. 200 பச்சரிசி வச்சுருக்கேன், 100 சிறுபருப்பு, பச்சை மிளகா காரம் தகுந்த மாதிரி, இஞ்சி ஒரு துண்டு, மிளகு சீரகம் போட்டிருக்கேன். மிளகு கம்மியாகவும் சீரகம் கொஞ்சம் நிறையாகவும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், நெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அரிசி போட்டாச்சு. மொத்தம் 300 வருது அரிசியும் பருப்பும் சேர்த்து. 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதிலே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு பேன் வச்சுப்போம், அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதிலே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி போட்டுவோம். வெடிக்கும் பார்த்து இருந்துக்குங்க. இஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்குங்க, முழுசாக போட்டுறாதீங்க, வெடிக்கும். இஞ்சி வந்து நம்ம ப்ரௌன் கலர் ஆனால் தான் நல்லது. அது கூடயே முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கலாம். மிளகு சீரகம் எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் கொஞ்சம் சீரகம் அதிகமாக போடணும். அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும். ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாதம் கொஞ்சமாக குறைவாக வரணும். இப்போ தாளித்து வச்சுருந்தது இதில் கொட்டிடலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது. திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இதில். ஏன்னா இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் லூஸாக வேணும், அந்த கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் கொழப்பாக வேணும். நான் சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தலைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பவுலில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம அடுப்பில் இருக்கும்போது நெய் ஊற்றிங்கன்னா நல்லா இருக்காது, அந்த நெய் டேஸ்ட்டு வந்து தெரியாது. நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி நல்லா கிளறிக்கணும். அப்போ தான் இந்த நெய் வாசனை வந்து இந்த பொங்கல்லே இருக்கும். நீங்கள் அடுப்பில் வச்சுக்கிட்டாலும் இந்த குக்கரோடு நீங்கள் நெய் ஊற்றிங்கன்னா எல்லாமே பாத்திரத்துலேயே விழுந்துடும், அதில் கொட்டி இருக்கும். இதில் அப்படியே ஃபுல்லாகவே பொங்கலில் சாந்துடும் அந்த நெய் வாசனை எல்லாமே. இங்கே அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள்.
சுவையான மிளகு பொங்கல் ரெடி. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம்.